வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 69, பாகம் 7. நின்று கொன்ற தெய்வம். படைத்து சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. சிதம்பரத்தின் வீட்டில் அவனது மனைவி ராஜம் அரிசி டின்னை திறந்து பார்த்தாள். எறும்புகளின் பசியை ஆற்ற மட்டுமே போதுமான அளவு அரிசி இருந்தது. சமையல் எண்ணெய் பாட்டிலின் அடிப்பாகத்தில் கொஞ்சமாக இருந்தது. அவளது கையில் காசு இல்லை. சிதம்பரம் ஒரு வாரத்திற்கு முன் கொடுத்த சில்லறையும் கரைந்து விட்டது. அவன் வீட்டிற்கு வந்து 6 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. வீட்டிற்கு கூட முடியாத அளவிற்கு அவள் தனது கணவனுக்கு வேலைப்படு அதிகமாகிவிட்டதா? ராஜத்திற்கு புரியவில்லை. எதற்கும் ஒரு தடவை வாழை இலை மண்டிக்கு போய் வரலாம் என்று புறப்பட்டாள். மண்டிக்கு போய் சேரும் பொழுது மாலை பொழுது முடிந்து இருள் ஆரம்பித்திருந்தது. இரவு மணி 7. மண்டி முதலாளி மட்டும் கல்லாவில் உட்கார்ந்து கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். தன் முன்னே வந்து நின்ற ராஜ்யத்தை பார்த்ததும், உங்கள் மண்டியில் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஓ, சிதம்பரத்தோட சம்சாரம் தானே நீங்கள்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவர் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆனத. ராஜம் எதுவும் பதில் சொல்லவில்லை. என்னம்மா, எதனும் பிரச்சனையா? ஒன்றுமில்லையா ஐயா, அவர் வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. அவருக்கு வேலை பல்லு ரொம்ப அதிகமோ? அப்படி எதுவும் இல்லையம்மா, இப்போ சீசன் கூட இல்லை. ஆமாம், தினமும் 6 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு போயிடுறாரு. சரிங்க, நான் கிளம்புறேன். கண்களை துடைத்து கொண்டு ராஜம் கிளம்பினாள். நடையை துரிதமாக்கினாள். மகன் சுதர்சன் விளையாடி விட்டு வீட்டின் முன் பசியோடு காத்திருப்பான். இவரும் வீடு திரும்பி இருப்பாரோ? லேசாக தூறல் வேறு. கடவுளே, கஷ்டத்தை காட்டாதப்பா. ராஜ்யத்தின் மனம் அழுதது. இன்னும் கொஞ்சம் விட்டால் அது வெளிப்பட்டு எங்கே கதறி விடுவோமோ என்று அவள் மனம் அஞ்சியது. எல்லாமே அந்த மனுஷனால வந்தது. வீட்டின் முன் சுதர்சன் ஒண்டியவர் நின்றிருந்தான். அம்மா, என்னடா கண்ணு, இதோ வந்துட்டேன்டா. என் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஏன், கீழே ஏதும் விழுந்துட்டியா? சுதர்சன் பேசவில்லை. ஆனால் அவனுக்குள் அடங்கியிருந்த துக்கம் விடுபட்டு விம்மலாகி அழுகியாக வெடித்தது. தாயின் நெஞ்சு பதறியது. ராசா, அதான்டா, என்ன நடந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்லு. சிறிது நேரம் கழித்து, அம்மா, நான் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ அந்த தேட்டர் பக்கத்தில் அம்மாவும் ஒரு அக்காவும் ஒன்றா போயிட்டு இருந்தாங்க. நான் அப்பா அப்பான்னு சத்தம் போட்டேன். ஆனால் அப்பா திரும்பி கூட பார்க்கல. ஓடி போய் பிடிக்கலான்னு போனேன். அதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க போயிட்டாங்க. இங்கே வந்தால் ரொம்ப பசியாக இருந்துச்சு. வீடும் பூட்டி இருந்தது. அதனால் அழுக வந்துடுச்சு அம்மா. ஏம்மா, அப்பா வீட்டுக்கே வரமாட்டாங்கிறாரு. என்னடா கது சுதரு, கல்லை தூக்கி போடுற. ஐயோ கும்பேஸ்வரா, ஏண்டாப்பா எனக்கு இந்த சோதனை. இந்த ஆளை கட்டிக்கிட்டுலேருந்து இப்படித்தான் கொஞ்சமாக நிம்மதியாக இருந்தேன். இப்போ தான் அது கூட உனக்கு பொறுக்கலையா ஈஸ்வரா? அது வரைக்கும் என்னென்னமோ கஷ்டத்தை பொறுத்துட்டேன். இப்போ சக்கரத்தைங்கிற கஷ்டத்தையும் கொடுக்க போறியா? நான் என்ன பாவம் செய்தேனோ? எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கிற கல்யாணத்தை எனக்கு நரகத்தில் நிச்சயிட்டியா பகவானே? அடுத்த 2 நாட்களும் இப்படியே ஓடிவிட்டன. சிதம்பரம் இன்னும் வீடு திரும்பவில்லை. வீட்டில் அரிசி சுத்தமாக காலி. பக்கத்து வீட்டு பாக்கியத்திடமிருந்து கொஞ்சமாக அரிசியை கடனாக வாங்கி கஞ்சி காய்ச்சியிருந்தாள். பசி தாளமாட்டாத சுதர்சனுக்கு பசியார 1 வாய் கஞ்சியாவது வேண்டாமா? இதற்கெல்லாம் காரணமான வேணி அங்கே வயிற்று வலியால் துடித்து கொண்டிருந்தாள். கும்பேஸ்வரன் உடனே தண்டித்து விட்டாரா? கண்ணகியின் கண்ணீர் மதுரையை எரித்தது போல் ராஜ்யத்தின் கண்ணீர் வேணியை பாதித்து விட்டதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நேற்று இரவு சிதம்பரத்துடன் ஒரு அசைவ ஹோட்டலில் கண்டதையெல்லாம் சாப்பிட்டதில் வந்த வினை இது. சிதம்பரத்தின் தொடர்புக்கு பின் வேணியின் வீடு வெகுவாக மாறிவிட்டது. அழகான மிக்சி, இலவச இணைப்பான மினி பெட் ஃபேன், சிறு டைனிங் டேபிள், குக்கர், கேஸ் ஸ்டவ், சிறிய கலர் டிவி, இப்படி பல பொருள்கள். பாண்டுவின் வீட்டில் சுரண்டியவற்றுடன் தற்போது சிதம்பரத்தின் உழைப்பிலும் தவறான வழிச்சேமிப்பிலும் வரவுவை வேணியின் வங்கி கணக்கில் கணிசமாக சேர்ந்திருந்தன. சமீபத்தில் வாங்கிய பீரோவில் வேணியின் வர்ணமயமான சேலைகள், பாவாடைகள், சோழிகள் நிறைந்திருந்தன.
ஆப்பிள், ஆரஞ்சு, சீத்தாப்பழம், செர்ரி, பிளம்ஸு போல பல வகைகள் டைனிங் டேபிள் மீது குவிந்திருந்தன. சில பழங்கள் மிகவும் பழுத்து எரிய வேண்டிய நிலையில் இருந்தன. அலமாரியில் விலை உயர்ந்த முக பவுடர் வகைகள், ஃபேர் அண்ட் லவ்லி, அயல் நாட்டு சென்ட் வகைகள், தலைப்பின்னலில் செருகிக்கொள்ள பல வண்ண ரப்பர் பேண்டுகள் போன்றவை அலங்காரமாக வீட்டிருந்தன. ஒரு பக்கம் மல்லிகை, ரோஜா மணங்களில் சென்ட் வகை பாட்டில்கள். படங்கள் ரிலீஸ் ஆன அன்றே ரிசர்வ் செய்து உயர் வகுப்பில் அமர்ந்து சிதம்பரமும் வேணியும் படத்தை பார்த்து வருவார்கள். போக வர ஆட்டோ, தியேட்டரில் தின்பண்டங்கள், குளிர்பானம் என்று ஒவ்வொரு படம் பார்ப்பதற்கும் ஏகப்பட்ட செலவு. படம் பார்க்கும் அன்று இரவு ஓட்டலில் தான் டிஃபன் வகைரா. கழுத்தில், காதில், கைகளில் தங்கம் மின்னியது. எப்போதும் ஒரு புது டிசைன் செயின் வேண்டுமென்று சிதம்பரத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இப்போது கூட சிதம்பரமும் செய்து தருவதாக உறுதி அளித்து விட்டான். இப்படி வேணியின் வாழ்க்கை அவளது ஆசைப்படியே நடந்து வந்தது. வேணி இப்போது ஒரு மகிழ்ச்சிகரமான பெண். சுதர்சன் பசுமயக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் அவனது தந்தை சிதம்பரம். குரல் கொடுக்காமல் தனது தந்தையை பின்தொடர்ந்தான். வேணியின் வீட்டை நோக்கி நடந்த சிதம்பரத்தின் பின்னாலேயே சென்றான். வேணியின் வீட்டிற்குள் தந்தை நுழைந்ததும் அவன் உடனே தொடராமல் சற்று தொலைவிலேயே நின்றான். அது யார் வீடு என்பது சுதர்சனுக்கு தெரியாது. சிறிது நேரம் கழித்து அந்த வீட்டுக்குள் தயங்கி நுழைந்த அவனை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. கதை தொடர்கிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.